ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பெயர் சுற்று விழா. இது வரைக்கும் நீங்க பார்க்காத அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போறீங்க. நல்லா கண்ணை திறந்து பார்த்துங்க. என்னப்பா என் வாழ்க்கையில் எத்தனை பேர் சுட்டு விழாவை பார்த்துருப்பேன், அப்படின்னாத்த காமிச்சிட போறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்க பேர் வச்சது மனுஷனுக்கு இல்ல, மரத்துக்கு. அது என்ன பேரு? விஜய்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நான் தாங்க பெரிய ஆளு, நான் தான் முதல்ல ரிப்பன் வெட்டுவேன். நோ நோ நோ, எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நான் தான் வெட்டுவேன்னு சர்ச்சையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் எதை சொல்றேன்னா அதைத்தான் சொல்றேன். இப்போ என்ன விஷயம்னா, அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க இங்க பாருங்க, வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அங்கன்வாடி திறப்பு விழாவுக்கு அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. யார் ரிப்பன் வெட்டி இருக்கணும்? அமைச்சர் தானே. ஆனா அப்படி இல்லை, இங்க வந்து பெற்றோர் வெட்டி இருக்கிறாங்க. எப்படி? முக்கியமான விஷயம் என்னப்பா? முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார். ஏகப்பட்ட வரவேற்புங்க, பயங்கரமா வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரி, விஷயத்துக்கு வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க முதலமைச்சரோட ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லியிருக்கிறார். முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். நோட் பண்ணுங்க, இதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றார். ஆகையால இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவது என்று இந்த பொதுக்குழு தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லவும், அங்க பாருங்க அண்ணன் என்னமா கை தட்டுறான்னு பாருங்க. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வது என்று இந்த பொதுக்குழு தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்த தக்க முடிவுகளை கழகம் மேற்கொள்வது என்று பொதுக்குழு தீர்மானிக்கிறது. சரி, விலகணும்னு பொதுக்குழுலாம் கூட்டி முடிவுலாம் செஞ்சு விட்டீங்க. இருந்தாலும் என்ன காரணம்? எதுக்காக விலகுனீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால், அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. அப்படியானால் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த பின்னணியில் எடுக்கப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது என்பது வெறும் புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இனி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை நீடிப்பது சாத்தியமற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். இடைத்தேர்தலில் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல் நடக்குமே. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள்
தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றி கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். அடுத்து பாருங்க, இந்த முடிவுக்கு அப்புறம் ஒரே கொண்டாட்டம், பட்டாசு இனிப்பு கொடுக்கறதுன்னு ஆட்டம் பாட்டம்னு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. யாருப்பா, மதிமுகவான்னு கேட்டீங்கன்னா இல்ல, திமுக தொண்டர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் விலகல், இன்னொரு பக்கம் கொண்டாட்டம்னு காட்சிகள்லாம் இப்படி போய்கிட்டு இருக்க. அங்க என்னப்பா செய்தின்னு எட்டு பார்த்தா, தயவு செஞ்சு என்ன விட்டுருக்க, மாநில தலைவர் பதவி போதும் அப்படின்னு செல்வ பிறந்தகை கேட்டாரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரி, அடுத்து யாரு வருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. பாருங்க, அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இப்படி செஞ்சு விட்டீங்க, இப்படி எல்லாம் செய்யலாமா? அது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கிட்ட ஐடி கார்டுல சாதி பெறலாம் கேக்குறீங்க, இதெல்லாம் சரியா வாங்க இருக்கு அப்படின்னு கடும் எதிர்ப்புலாம் எழுந்துச்சு. ஏகப்பட்ட விமர்சனம் போச்சு. இப்போ என்ன விஷயம், அதில் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். நான் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம் ஸ்கூல்லே கொடுத்துறான். அதுக்கப்புறம் போட்டானா அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. மாணவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, அது போடவே கூடாது, வேண்டாங்கிறது தானே. எல்லாரும் ஒரே மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அது என்றைக்குமே கொண்டு வர வழக்கமே இல்லை. நான் டேட்டான்னு சொல்கிற போது ஜாதி சான்றிதழ் அங்கே வழங்குகிற போது இந்த டேட்டா வழங்கப்படும் சொன்னே தவிர வேறொன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, அமைச்சர் செங்கோட்டையனை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லிய கருத்து புறம் தப்பாகவே இருக்கு. அதாவது 2024 பாரதிய ஜனதா கட்சி 11% இருந்தது, இப்போ 4% வந்திருக்கின்றார். அவருக்கு கணக்கு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் 2019 தேர்தலில் அண்ணன் பொன்னார் இந்த மாநில பாரதிய ஜனதா தமிழ் மாநில தலைவராக இருக்கும்போது 19% ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் 2024 23 தொகுதியில் போட்டிட்டோம். 23 பாராளுமன்றம் சொன்னால் 138 சட்டமன்றம். 138 சட்டமன்றத்திற்கு 11% சொன்னால் இப்போ போட்டியிட்டது வெறும் 27 சட்டமன்றம். அப்படி பார்த்தாலும் கடந்த பார்லிமெண்ட்டை விட நாங்கள் 0.8% கூடுதலாக ஓட்டு வாங்கியிருந்தோம். இப்போ இதை கூட உணர முடியல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு. வருவாய்த்துறையில் என்னத்தை கவனிக்க போகிறாரு என்கிறது எங்களுக்கு தெரியல. அதோட நிறுத்தினாரா? அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. என்னப்பா பாயிண்ட்டுக்கு வராருன்னா, அதாவது பாருங்க, நாங்க வரவேற்கிறோம், அதே சமயத்தில் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா, ஒன்று வரவேற்கிறேன்னு சொல்லுங்க, இல்லை எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. நாங்கள் அதையும் செய்வோம் இதையும் செய்வோம்னா எப்படி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு அவரே ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். இப்பவும் நான் சொல்கிறேன், மத்திய அரசோடு இணக்கமாக அவங்க போன வார்த்தையை நானும் வரவேற்கிறேன். ஆனால் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? சட்டமன்றத்தில் அப்பாவை காணவன் ஒரு வஞ்சனையோடு பேசுறது, பொதுக்கூட்ட மேடையில் எது வேணாலும் பேசலாம். சட்டமன்றத்தில் அதை பேச முடியாது. சட்டமன்றங்கிறது மக்களுக்கான திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் நலனையும் கொண்டு வர வேண்டியதான் சட்டமன்றம். சபாநாயகர் அனுமதியோட தானே சபாநாயகரும் சேர்த்து தான் கண்டனம் சொல்றேன். நானும் சபாநாயகரை ஒரு சில விதத்தில் வரவேற்கிறேன். எதனால வரவேற்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னார், அமைச்சர்கள் பேசும்போது நீங்கள் ஆதாரம் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதில் நான் வரவேற்கிறேன். ஆனால் முதலமைச்சர் ஆதாரமே இல்லாமல் பேசுகிறார், அதை எப்படி வரவேற்க முடியும்? இப்படியா பேசிக்கிட்டு இருந்தவர்கிட்ட அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதா, நீங்கள் ஏதோ கடுமையாக விமர்சனம்லாம் செய்கிறீங்களாவே முதலமைச்சர் தொடர்பா, அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க. நான் தான் சொன்னேன், ஸ்டுடியோ ஆட்சி நடக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மீண்டும் சொல்கிறேன், ஸ்டுடியோ ஆட்சி நடக்கும். ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடியூசர் கொங்கணி,
கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாருடைய நண்பன். அவரை தமிழகத்தினுடைய டெல்லி பிரதிநிதியாக போட்டால் எந்த விதத்தில் சரி? ஏற்கனவே மேகதாது பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது. கசாப்பு கடைக்காரங்க கையில் கொண்டு ஆடை வழக்கு கொடுக்குறீங்களா நீங்கள்? அடுத்து பாருங்க, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துகிட்டு இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. என்னத்தவா செஞ்சு விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பதவி, ஏதோ சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உங்க கூட இருந்தாங்கன்றதுக்காக அந்த வாய்ப்புலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதினா லேசப்பட்ட காரியமா அப்படின்னு கேட்கிறார். 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள், அதுவும் நீங்கள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து கொண்டு இப்படி தமிழகத்தினுடைய உரிமையை காக்கிற 8 கோடி தமிழர்களுடைய உரிமையை காக்கிற டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்கிற பெருமை வாய்ந்த இந்த பதவி ஏதோ சினிமா படத்திலே தன்னோடு பழகியவர்கள் என்கிற காரணத்தினால அவர்களுக்கு முக்கிய ரோல் தருவதை போல, முக்கிய கதாபாத்திரம் வழங்குவதை போல 8 கோடி தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட ஒரு தமிழர் கிடைக்கவில்லையா நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு? புதுச்சேரியில கடல் எல்லாம் கொடியராட்டினாக பார்த்துருப்பீங்க. டான் 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 டன் டன் பிஜிஎம்லாம் போட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டிலையும் கொடியை நடுவோம் இல்ல அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய கொடியை தமிழ்நாட்டில் நட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இடதுசாரிகள் மேல திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனை எப்படி பாக்குறீங்க, எப்படி அணுகுறீங்கன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. ஜனநாயகத்தின் வளர்ச்சி விமர்சனங்களிலும் அடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனம் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது, விருப்பெருக்கள் இருக்கக்கூடாது, பிறர் அந்தரங்களை தேடுவதாக இருந்து விடக்கூடாது, காழ்ப்பும் கசப்பும் கலந்திருந்து விடக்கூடாது. அது இல்லாத அரசியல் விமர்சனங்களை எல்லா காலங்களிலும் கம்யூனிஸ்டுகள் வரவேற்கும். தொடர் சண்முகத்தின் மீது கூட விமர்சனங்களை முன்மொழிகிறார்கள். சண்முகம் ஒரு போராளி, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர். அரசியலாக வருகிற விமர்சனங்களை அவரால் எதிர்கொள்ள முடியும், இடதுசாரிகளால் எதிர்கொள்ள முடியும். நாங்கள் விமர்சனங்களை வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். இப்படியே பேசினவர் அடுத்த ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பாருங்க இதெல்லாம் சரியாவா இருக்கு, அவரு பேசுனது தப்பு, அதுக்காக வெளியில போய் இவரு பேசுனதும் தப்பு. யாருப்பா தப்பு, என்ன யாரு பேசினாங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தான், அதைத்தான் அவரும் சொல்றார். முதல்வருடைய அந்த தந்தையை தேடுகிறேன் என்பது, அப்பாவை தேடுகிறேன் என்பது அந்த உடல் மொழியும் அந்த சொல்லும் ஏற்புடையதல்ல சொல்லிட்டோம். அதற்கு எதிர்வினையாக சட்டமன் எதிர்கட்சி தலைவர் அவர் பேசியதும் ஏற்புடையதல்ல நாங்கள் சொல்லிட்டோம். நமக்கு சட்டம் இருக்கிறது, சட்ட முறைகள் இருக்கிறது. அடுத்து பாருங்க, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கிட்ட எங்க பேருந்துல நிக்க மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு எதிர்வினையாற்ற வகையில உடனே களத்தில் இறங்கியிருக்கிறார் அமைச்சர் ஸ்ரீநாத். என்ன செஞ்சார் தெரியுமா? பாருங்க. சொல்லியிருக்கிறேன். இப்போ அவர்கிட்ட டிரான்ஸ்போர்ட் அவர் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, கேடிசி, அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணணும், செக் பண்ணிக்கிறேங்க. நான் மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சரிங்களா? அண்ணா என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பானே? அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லா ஸ்டாப்லேயும் பஸ் நிற்கணும். அது கவர்மெண்ட் பஸ்னாலும் சரி, பிரைவேட் பஸ்னாலும் சரி, எல்லா ஸ்டாப்லேயும் பஸ் நிற்கணும். ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு இயக்குனர் கே. பாக்யராஜனுடைய மரணம். அவரை பற்றி நினைக்கிறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தோணும், எந்தெந்த கதாபாத்திரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? பாக்யராஜுடைய படத்திலேயே உருகையோசை ரொம்ப அருமையாக எனக்கு பிடிச்சிருக்குங்க. பாக்யராஜ் பிடிச்ச படம் வந்து தூரல் பிடிச்சி ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த காட்சி எல்லாமே அந்த படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன் சோக கதை கேளு தாய் குளமே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. அந்த பாட்டு அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவணி கனவுகள் ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த படங்கள் எல்லாமே குடும்ப படமாகவும் தத்துவம் நிறைந்த தத்துவம் நிறைந்த படமாகவும் தான் இருக்கும். இந்த எங்க சின்னராசா படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட். பாக்யராஜ் நடித்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தாவணி கனவுகள்னு ஒரு படம்.
அந்த படத்தில் 4 தங்கை வச்சு ரொம்ப கஷ்டப்படுவார். ஒவ்வொரு படம் எந்த படம் எடுத்தாலும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுப்பவர், அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குறிப்பாக வந்து பெண்கள் மத்தியில் வந்து முந்தானை முடிச்சு, அந்த நாட்கள், தாவணி கனவுகள், இந்த மாதிரியான பெரிய நல்ல படங்கள்லாம் வந்து பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுத்தது. அவரோட குடும்பப்பாங்கான கதைகளாக தான் இருக்கும் முக்கவாசி. அதை பார்த்தாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம படங்கள் போகும், நல்லாயிருக்கும். அது பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த நான் பிடிச்ச கிளி அந்த படம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த படம்லாம் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள நிலைமை மாதிரியே, அதாவது படத்துலன்னு நினைக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ள மாதிரி நல்லா நடிப்பாங்க சார். விடுமுறை காத்திரு அந்த படத்தில் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்திருப்பாங்க. அந்த படமும் மிக பிடித்தமான படம். கலை உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர், நடிகர். அவர் படம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சில கருத்து இருக்கும். அப்புறம் என்ன ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.